ஏ ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் டு பிசி ஆர் லேப்டாப் எப்படி நம்ம வீடியோஸ் ஆர் ஆடியோஸ் இமேஜ் ஷேர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் கேபிள் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. எப்படி நம்ம ஒயர்லெஸ் கேபிள் இல்லாமல் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா எஃப்டிபி ஒய்ஃபை சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆலோ அப்படின்னு கேட்கும். அதை ஆலோ ஆப்ஷனுக்குள்ளே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எஃப்டிபி அப்படின்னு போட்டு சர்வர் ஐடி இருக்கும். அதை காப்பி பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போ லேப்டாப்பில் போட போகிறோம். கைஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதில் ஆட் எ நெட்வொர்க் லொக்கேஷன் இருக்கும், அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஷோ ஏ நெட்வொர்க் லொக்கேஷன் இருக்கும், சூஸ் பண்ண சொல்லுவோம். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் அது உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்லுவோம். நம்ம மொபைலில் பார்த்தோம்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் சர்வர் ஐடி இருந்துச்சுல, அதை இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஷோ ஆகுது. உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நேம் சூஸ் பண்ண சொல்லும். நான் பிசி டு மொபைல் சார் அப்படின்னு நான் கிளிக் பண்ணி போட்டுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அதே ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டை மறுபடியும் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உங்கள் மொபைலில் உள்ள ஃபைல்ஸ் ஃபுல்லாக பிசிக்கு வந்துடும். எந்த வித டேட்டா கேபிளும் நான் யூஸ் பண்ணல, ஒன்லி ஒயர்லெஸ்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாலும் போய் பாருங்கள். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணது அது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாகவே என் ஃபோனில் உள்ளது லேப்டாப் ஆர் பிசிக்கு சேஞ்ச் ஆகிரும், கனெக்ட் ஆகிரும். இப்போ ஒரு மெத்தடில் வீடியோஸ் ஆர் ஃபைலு நம்ம போட்டு ஷேர் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணிவிட்டு தெரிவிக்க விடுங்க.